உள்ளங்கைக்குள்ளே இன்றைய பிரபஞ்ச ஆற்றலையே அடக்கி ஆள முடியுமா என்றால் முடியும். ஏனென்றால் இது சாத்தியமானது என்பதும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். காரணம் ஏனென்றால் முதலிலே நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன், இந்த உடலும் பஞ்சபூதங்களும் பிரபஞ்சமும் 5 பஞ்சபூதங்களால் ஒரே சம அளவில் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு உண்மையை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே கூறியிருக்கிறேன். அவ்வாறு இருக்க இந்த பிரபஞ்சமும் 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட எதே அளவுள்ள சராசரி அளவுகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, நம் உடலும் அதே சராசரி அளவுகளில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் தெளிவாக உணரலாம். அவ்வாறு இருக்க பஞ்சபூதங்களையே இந்த பிரபஞ்சத்தையே அடக்கி ஆளும் ஆற்றலும் சக்தியும் ஒரு இறைவனிடத்தில் இருக்கிறது என்றால், நம்முடைய உடலும் அதே பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. இந்த பஞ்சபூதங்களையும் நம்மால் நம் உயிர் ஆற்றலால் ஆன்மாவால் அடக்கி ஆள முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவ்வாறு நாம் அடக்கி ஆள வேண்டும். நம் உடலை இந்த பஞ்சபூதங்களும் நாளன் உருவாக்கப்பட்ட நம் உடலை அடக்கி ஆள முடியும் என்றால், நம்மால் ஆள தெரியும் என்றால், இந்த பிரபஞ்சமும் நமக்கு கட்டுப்பட்டதே, இந்த உடலும் நமக்கு கட்டுப்பட்டதே. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்பொழுது நாம் இந்த உடலை இந்த பஞ்சபூதங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி, நாம் ஆகாயத்தையும் அகக்கண் பார்வை கொண்டு உணர்வுபூர்வமாக மட்டுமே நாம் உணர இயலும். இதனுடைய சக்தியும் ஆற்றலும் எவ்வளவு வலிமை என்பதன் சொல்வதற்காகத்தான் பிரபஞ்சத்தை பற்றியும் மின்னலை பற்றியும் பிரபஞ்ச ஆகாசத்தை பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அதே அளவு ஆற்றலும் வலிமையும் நம் உடலுக்கும் இருக்கிறது, நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்களுக்கும் இருக்கிறது. சாதாரணமாக எண்ண வேண்டாம் நண்பர்களே. அந்த அளவுக்கு வலிமையும் ஆற்றலும் நம் உடலும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எனவே விளையாட்டுத்தனமாக இதை நீங்கள் ஒரு அசால்ட்டாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இதை முயற்சி செய்தால் விபரீதம் உங்களுக்குத்தான் விளையும். எந்த அளவுக்கு நீங்கள் உணர்வுபூர்வமாக ஆகாயத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் நீங்கள் உணர்வுபூர்வமாக அகக்கண் பார்வை கொண்டு கண்களை மூடி நெற்றிக்கண் பார்வையை கொண்டு நீங்கள் உணரும் போதுதான் இதனுடைய ஆற்றலும் வலிமையும் உணர முடியும். ஆக மொத்தம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆகட்டும் உங்களுடைய உடலாகட்டும் இரண்டையுமே நீங்கள் உணர வேண்டுமென்றால் உணர்வுபூர்வமாகவும் அகக்கண் பார்வை கொண்டு மட்டுமே உணர இயலும். அவ்வாறு நீங்கள் உங்களையே நீங்கள் உணரும் போது இந்த பிரபஞ்சத்தையும் உணரலாம், உங்களையும் உணரலாம். இதற்கான பாதை தான் நாம் தியானம் செய்ய வேண்டும் என்பது. அகக்கண் பார்வை கொண்டு நாம் தியானம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு இறைவனின் ஆற்றலும் அனுக்கிரகமும் தேவை.